சங்கே முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் சிலபஸ் வித் எஃபர்ட் ஃப்ரம் 2023 and 24 இந்த அகடமிக் இயரில் பைத்தானோட ப்ராக்டிக்கல் கோடிங்ஸ் தான். ஒவ்வொரு நாளைக்குமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராமில் ஒவ்வொரு பைத்தானோட கோடிங்குமே டீட்டெயில்டாக போட்டு சோர்ஸ் கோட் வித் அவுட்புட்டோட டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 7th பைத்தானோட எக்ஸசைஸ் கோடிங்கை வந்து பார்க்க போகிறோம். ஸோ கோடிங்கை நல்லா கவனிங்க. ரைட் எ பைத்தான் ப்ரோக்ராம் டு கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ஈவன் அண்ட் ஆட் நம்பர்ஸ் ஃப்ரம் அரே ஆஃப் என் நம்பர். அதாவது ஒரு அரேவை கிரியேட் பண்ணணும். அந்த அரேக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா என் நம்பர்ஸ் இருக்கும், அதாவது நிறைய நம்பர்கள் இருக்கும். இந்த நம்பர்ஸில் எத்தனை வந்து இரட்டைப்படை எண்கள் ஈவன் நம்பர்ஸ் அண்ட் ஆட் நம்பர்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற கவுண்ட் வந்து நமக்கு அவுட்புட்டில் வந்து பைத்தான் வந்து நமக்கு கம்பைல் பண்ணி சொல்கிற மாதிரி சிம்பிளான ஒரு கான்செப்டில் கோடிங்கை வந்து எழுத போகிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ மேக் பண்ணிகிட்டே நான் கோடிங் செக்ஷனை என்டர் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான அந்த ஒரு வீடியோவை குக் பண்ண முடியல. ஸோ அதனால் கோடிங்ஸை பிஃபோராகவே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்பேர்டு பண்ணி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்டு எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல் ஐக்கான ஆல் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் அரே அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட். ஓகேங்களா, அது ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை நம்பர்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ அரேவை எப்படி டிக்ளரேஷன் பண்ணுறது, ஸோ எல்லாமே வந்து நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரே இட் இஸ் எ கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட். அதாவது அரேக்குள்ளே ஒரு வேல்யூஸும் இருக்கலாம், நிறைய நம்பர் வேல்யூஸஸும் எலமெண்ட்ஸஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ அரேவில் நிறைய கேட்டகரி இருக்கும். 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளாக அரே அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும். ஸோ அரே அப்படின்ற ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதில் மல்டிபிள் வேல்யூஸஸை வந்து நம்ம கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம மெயின் கோடிங் செக்ஷனுக்குள்ளே வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்ட் ஈவன் ஆட் அப்படின்ற ஒரு நேமில் ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளரேஷன் பண்ணுறேன். ஃபங்க்ஷனை டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கு பைத்தானோட சின்டாக்ஸு def கீவேர்ட் ஃபங்க்ஷன் நேம் அண்ட் ஆர்குமெண்ட். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணுறேன். எதுக்கு, அரேக்கு. ஓகேங்களா, கவுண்ட்டு ஈவன் ஆட். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஃபங்க்ஷனோட நேமு கவுண்ட்டு ஈவன் ஆட் 3 வார்த்தையாக இருக்குது, அதாவது 3 சென்டென்ஸாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ எப்போவுமே ஃபங்க்ஷனோட நேமை வந்து நம்ம கொடுக்குறப்ப இந்த மாதிரி ஸ்பேசஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஃபன் போட்டு சிங்கிள் சென்டென்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ கவுண்ட் ஐஃபன் ஈவன் ஐஃபன் ஆட் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏஆர்ஆர் அப்படின்றது இந்த இடத்துல நான் அரேவோட நேமாக வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் கவுண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளை வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து அசைன் பண்ணிருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0. சேம் ஹேட் கவுண்ட் அப்படின்றதுக்கு வேரியபிளுக்குமே அசைனிங் 0. பாருங்கள், கவுண்ட் ஈவன் ஹேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் அரே ஃபங்க்ஷனுக்குள்ளே ஈவனோட கவுண்ட் வந்து 0வாகவும் ஹேடோட கவுண்ட் வந்து 0வாகவும் நான் அசைன் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபார் லூப்பை க்ரியேட் பண்ணுறோம். ஃபார் நம் NUM அப்படின்றது ஃபார் லூப்பில் நான் NUM நம் அப்படின்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே எப்படி ஃபங்க்ஷன் நேமுக்கு ஸ்பேசஸ் கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணும்போது நம்ம ஈவன் ஸ்பேஸ் கவுண்ட்ன்றது கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் இங்கேயும் ஐஃபன் போட்டிருக்கு. இதை வந்து பைத்தானில் வந்து மோஸ்ட் ஆஃப் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய முதல் மிஸ்டேக் ஃபங்க்ஷனோட நேம் வேரியபிளோட நேம் வந்து நம்ம டிக்ளரேஷன் பண்ணும்போது வித்தவுட் யூஸிங் ஸ்பேஸ், இதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ பாருங்கள், கவுண்ட் ஈவன் ஆட் அப்படின்ற அரே ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபார் லூப்பை வந்து நான் டெரைவ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபார் லூப்பில் முதல்ல நான் நம் அப்படின்ற ஒரு வேரியபிள் இன் ஏஆர்ஆர் அரே. ஓகேங்களா,
ஸோ அரேக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம எந்த ஒரு நம்பர்ஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் எதுவும் நம்ம கொடுக்கல. ஸோ பிஃபோர் வந்து கீழே இருக்கக்கூடிய செக்ஷனில் லைன் பை லைனாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அரேயில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா நம்பரையும் வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 2ஆல் டிவைடேட் பண்ணும். 2ஆல் டிவைடேட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர்ஸ் வேல்யூ 0ன்னு வந்தால் எனக்கு வந்து ஈவெண்ட் கவுண்ட் ப்ளஸ் 1ன்னு வந்து ஆட் ஆகும். இன்கேஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஃப் கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு எல்ஸில் இருக்கக்கூடிய இந்த கண்டிஷனை வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபார் லூப் இந்த அரேக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர் ஈச் அண்ட் எவ்ரி நம்பரும் 2ஆல் டிவைடேட் பண்ணும். ஸோ அதான் இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு இஃப் நம் டிவைடட் 2 ஈக்குவல் 0. ஸோ கண்டிஷன் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு ஈவன் கவுண்ட் ப்ளஸ் இது வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஈவன் கவுண்ட்டோ இல்லை ஹேட் கவுண்ட்டோ எதை ஒன்று எடுத்துட்டாலும் ஸோ அதோட எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லூப் வந்து ரிட்டர்ன் ஆகிடணும். அகைன் வந்து லூப் ஆகிறப்ப வேறு ஒரு நம்பர்ஸை வந்து மறுபடியும் செக் அவுட் பண்ணோம். ஸோ ஹவு மெனி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ எல்லா நம்பர்ஸுமே செக் அவுட் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபார் லூப்பை நம்ம டெரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பைத்தானில் எரர் அண்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் உண்டு. ஓகேங்களா? இப்போது அது என்ன மாதிரின்னாக்கா யூசர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது தப்பான ஒரு இன்புட்டை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது இந்த மாதிரியான ஒரு எரர் அப்படின்றதுக்கு ஸோ எரர்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ நம்ம சேனலில் பைத்தான் எரர்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஃபோராக ஒரு வீடியோ டுட்டோரியல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட டுட்டோரியலை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்தெல்லாம் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிவிட்டு இஃப் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணுறோமோ அங்கே எல்லாமே நம்ம இஃப் நேம் ஈக்குவல் மெயின் அப்படின்ற இந்த கீவேர்டை வந்து டெஃபினட்டாக கொடுக்கும். ஓகேங்களா? அதாவது ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கணும், ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இஃப் கண்டிஷனை கொடுத்துருந்தா மட்டும்தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும். இன்கேஸ் ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கொடுத்துருக்கேன் அப்படின்னும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் நேம் இந்த பர்டிகுலர் லைன்ஸஸ் வந்து நமக்கு வராது. ஓகே, இப்போ ட்ரை அப்படின்ற ஒரு பிளாக்ல ஸோ இதெல்லாமே ஒரு எரர்ஸ் அண்ட் எக்ஸப்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சின்டாக்ஸை பேஸ் பண்ணி தான் அதை எழுதியிருக்கேன். ஸோ என்னோட அந்த மெட்டீரியல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். என்னென்னா ஸோ எரர்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன்னா என்ன, ஸோ ஹவு மெனி எரர்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன் வந்து பைத்தானில் இருக்குது. ஓகேங்களா? சின்டாக்ஸ் எரர், நேம் எரர். ஸோ இதை வந்து பைத்தானோட கோடிங்கில் அதாவது சின்டாக்ஸ் பேஸ் பண்ணி எப்படி இது பண்ணும், முதல்ல ட்ரை கொடுத்துருந்தோம். ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஸோ அந்த டைப் ஆஃப் எக்ஸ்பெக்ட் சம் எக்ஸப்ஷன் டைப்ஸஸ். ஸோ அதை வந்து கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சின்டாக்ஸை பேஸ் பண்ணி இந்த இடத்துல எழுதிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இங்கே ட்ரை அப்படின்ற கீவேர்டு எதுக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸ்பெக்ட் வேல்யூ எரர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா பைத்தானில் எரர்ஸ்னால் என்ன, எக்ஸப்ட்ஸ்னால் என்ன. ஓகேங்களா? இப்போ எரர் அப்படின்னும்போது யூசர் வந்து காமனாக ஒரு கோடிங் அடிக்கிறாங்க, ஏதாவது ஒரு சின்டாக்ஸ் மிஸ்டேக்கோ ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கோடிங்கே நமக்கு என்ன சொல்லும், கம்பைலேஷன் பண்ணும்போது இது சின்டாக்ஸ் எரர் அப்படின்றது நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். இன்கேசஸ் இந்த மாதிரியான எரர்ஸஸ் எதுவுமே இல்லாமல் யூசர் கோடிங்கில் எந்த ஒரு எரருமே இல்லை, யூசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய வேல்யூஸில் ஏதாவது இன்வேலிடான இன்புட்டை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஸோ அதை வந்து நம்ம வந்து கோடிங் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பைத்தானில் எரர்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த ட்ரை பிளாக்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்புட் நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயும் ப்ரீவியஸ் வீடியோவிலையும் நான் சொல்லியிருக்கேன், வேரியபிள் நேமோ இல்லை ஃபங்க்ஷனோட நேமோ நம்ம கொடுக்குறப்ப சிங்கிள் சென்டென்ஸாக இருக்கணும். அதனால தான் இங்கே ஐஃபன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பிகினியர்ஸ் இன்புட் ஸ்பேஸ் நம்பர்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இன்புட் அண்ட் நம்பர் ஸ்பேஸ் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணாது. ஓகே, இன்புட் ஐஃபன் நம்பர்ஸ் நான் அசைன் பண்ணக்கூடிய வேல்யூஸ் input enter the numbers separate by space, அதாவது
ARR அப்படின்ற அரே நேம்குள்ள ஸோ நம்ம கொடுக்குறோம் இல்லையா ஹெட் நம்பர்ஸ், அதாவது ஒரு நம்பரை கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து அடுத்த ஒரு நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்புட் நம்பரில் கேதர் பண்ணுறேன். ஸோ அந்த அதர்வைஸ் நம்பர் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இதுக்கு அசைன் பண்ணிருக்கக்கூடிய வேல்யூ லிஸ்ட் மேப், அதாவது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் சிஸ்டமில் எல்லாமே இன்டிஜர்ஸ் நம்பர்ஸா, ஓகேங்களா. டாட் ஸ்பிளிட்டு, ஸோ எல்லாமே பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பராக எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாக்ட்லி 99 ஸ்பேசஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 99 மட்டும் தனித்தனியாக பிரித்து அந்த அரேயோட பர்டிகுலர் மெமரி ஆக்சஸில் எவ்வளோ நம்பர்ஸஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு வச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் கமா ஹேட் கமா ஈக்குவல் டு கவுண்ட் ஈவன் ஹேட். ஸோ மேலே நம்ம ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணுறோம் கவுண்ட் ஈவன் ஹேட். ஸோ இங்கே மேலே ஃபங்க்ஷனோட நேம் வேறு ஏதாவது கொடுத்துட்டு நீங்கள் இங்கே கால் பண்ணுற இடத்துல வேறு ஏதாவது கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அப்போவுமே நமக்கு எரர் அடிக்கும், ஓகேங்களா. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், நம்பர் லிஸ்ட்டு வந்து இங்கே கொடுக்குறோம், ஓகேங்களா. நம்பர் லிஸ்ட்டு கொடுக்குறப்ப என்ன பண்ணோம், ஸோ மேலே ஃபங்க்ஷன் எப்படி எழுதிருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அதாவது ஒவ்வொன்றா செக் அவுட் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராசஸ் இந்த லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எஃப் நம்பர் ஆஃப் ஈவன் அண்டு எஃப் நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். இங்கேயே எதுக்குள்ளேயுமே இல்லாமல் வந்து எஃப் அப்படின்ற கீவேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைண்டு, ஓகேங்களா. ஸோ எத்தனை நம்பரை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்றத சொல்கிறதுக்காக இன்கேசஸ் இதை கொடுத்தாலும் ஓகே இல்லை கொடுக்கலனாலும் ஓகே. ஓகே, ஸோ இவ்வளோ நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அப்படின்றது நான் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணேன். ஓகே, ஸோ இன்கேசஸ் யூசர் வந்து கொடுக்கக்கூடிய இன்புட்டே வந்து இன்வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து எக்ஸப்ஷன் வேல்யூ எரர், எக்ஸ்பெக்ட் வேல்யூ எரர், ஓகேங்களா. ஸோ அது வந்து எனக்கு தெரியணும், அவுட்புட்டில் வந்து தெரியணும். பிரிண்ட் இன்வேலிட் இன்புட் ப்ளீஸ் என்டர் வேலிட் இன்டிஜர் நம்பர் செப்பரேட் பை ஸ்பேசஸ், ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோடிங்கை வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டு வந்து கேதர் ஆயிடுச்சு. என்டர் த நம்பர் ஆஃப் செப்பரேட் பை ஸ்பேசஸ் இருக்கும். நான் வந்து ஸோ நம்பர் ஸ்பேசஸ் கொடுத்துட்டு ஒவ்வொரு நம்பர்ஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். நான் இன்புட்டாக கொடுத்தது என் நம்பர் ஆஃப் அரேக்குள்ளே 1 2 3 4 5 6 7 8 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். எவ்வளோ நம்பர்ஸ் வேணால் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. 8 நம்பரில் எத்தனை நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவனாக இருக்குது, ஹவு மெனி நம்பர்ஸ் இஸ் ஹேட் நம்பர்ஸ் அப்படின்றத ஃபைண்ட் அவுட். நெக்ஸ்ட் என்டர் கே கொடுக்குறேன். ஸோ இந்த 8ல் 4 வந்து ஈவன் நம்பராக இருக்குது அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேட் நம்பராக, ஓகேங்களா. ஸோ இதை வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு. ஓகே, இன்கேசஸ் இந்த கோடிங்கில் இந்த எஃப் அப்படின்ற கீவேர்டை எடுத்துட்டாலும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக அது வந்து அவுட்புட் வந்து கேதர் ஆகும். ஓகே, ஜஸ்ட் ஒன்ஸ் அகைன் கோடிங்கை சேவ் பண்ணிக்கலாம். ரன் பைத்தான் சேவ், ஓகேங்களா. ஸோ டோன்ட் கன்ஃபியூஷன்ஸ், இந்த எஃப் அப்படின்றது என்னன்றது ஒரு கன்ஃபியூஷன்ஸில் வராதிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஸோ அகைன் என்டர் கொடுக்குறப்ப ஸோ நமக்கு என்னன்னா இந்த எஃப் அப்படின்ற கீவேர்டு கொடுக்கலன்னா அதனோட கவுண்டை நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல மாட்டேது. ஈவன் அண்டு ஹேட் மட்டும்தான் நமக்கு பிரிண்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அப்போது எஃப் அப்படின்றது கண்டுபிடிச்சதை வந்து எனக்கு மென்ஷன் பண்ணுங்க அப்படின்ற ஒரு மீனிங்கில் வந்து நமக்கு, ஓகேவா. ஸோ டு ஆட் ஆர் ஈவன், ஓகேங்களா. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் இது பேஸ் பண்ணி நம்ம இருக்குது. ஸோ இப்போ நம்ம போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கவுண்டிங்கில் வந்து நமக்கு சொல்லிடும். ஸோ ஹவு மெனி நம்பர்ஸ் இஸ் ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு, ஓகேங்களா. இப்போ வந்து 23 வந்து 26 2 நம்பர்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஸோ நம்பர் ஆஃப் ஈவன் 1, நம்பர் ஆஃப் ஆட் இஸ் 1, ஓகேங்களா. ஸோ இந்த கோடிங்கில்
இன்கேசஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, யூசர் வந்து இன்வேலிடான ஒரு இன்புட் கொடுக்குறாங்க. இன்வேலிடான இன்புட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இப்போது நம்ம நம்பர்ஸை தான் ஹேட் அண்ட் ஈவனை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கோடிங்கில் இருக்கும். இந்த இடத்துல யூசர் என்ன பண்ணுறாரு, டெக்ஸ்ட் கொடுக்குறாரு, அதாவது ஸ்ட்ரிங்காக கொடுக்குறாரு. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலோட நேமை கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பைத்தான் வந்து என்ன பண்ணோம், இந்த எரர்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன்ஸில் இன்வேலிட் இன்புட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து அரேயில் வந்து ஸ்டோர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து அரேயில் ஸ்டோர் ஆகுது. இப்போ நமக்கு என்ன வருது, இன்வேலிட் இன்புட் ப்ளீஸ் சென்டர் வேலிட் இன்டிஜர் நம்பர் செப்பரேட் பை ஸ்பேசஸ். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது நமக்கு எல்லாமே கேரக்டர் சார். அதனால வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து நமக்கு இருக்குல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான இன்வேலிடான ஒரு இன்புட்ஸை வந்து யூசர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான எரர்ஸை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டைப் ஆஃப் எரர்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பைத்தான் பிகினராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.